கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் 25:4. உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். நன்றாய் கவனியுங்கள். பல பாதைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. உலக பிரகாரமான பாதைகள் உண்டு. உலக பிரகாரமாய் போகிற ஒரு பாதை, பரிசுத்த ஆவிக்குரிய ஒரு பாதை. இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு யாருடைய கரத்தில் இருக்கிறது? நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு பிள்ளை வளர்ந்து வருகிறது என்று சொன்னால் பெற்றோருக்கு பல திட்டங்கள் இருக்கும். என் பிள்ளைக்கு இப்படியெல்லாம் வாழ்க்கை அமைத்து தர வேண்டும், என் பிள்ளை இந்த வேலைக்கு தான் போக வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்கள் இருக்கும். ஆனா பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து வரும் பொழுது எனக்கு இது செட் ஆகாது, அது செட் ஆகாதுன்னு சொல்லி தானாய் ஒரு காரியத்தை முடிவெடுத்து அவர்கள் பாதைகளில் போகும்போது பிரச்சனை வருகிறது. எனவேதான் இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்தில், கிறிஸ்துவ குடும்பத்துக்கு வளர்க்கப்படும் போது நாம் எது செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். எந்த காரியம் செய்தாலும் தேவ சித்தத்தின்படி செய்யும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பாதையில் என்னை நடத்தும், உம்முடைய திட்டத்தின்படி என்னை நடத்தும், உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும், நீர் காண்பிக்கிற வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும். நாம் அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 25:5 சொல்கிறது, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். எப்படின்னு சொன்னா, உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தும், அதன் நிமித்தம் என்னை போதித்தருளும். நன்றாய் கவனியுங்கள். அழகாய் ஒரு வார்த்தை, சத்தியத்திலே என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆவிக்குரிய வழி, இன்னொன்று உலக பிரகாரமான வழி. இந்த ஆவிக்குரிய வழியிலே எப்படின்னா சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு வேதம் வாசிக்கிறோம், வேதத்தை கரத்தில் சுமந்து ஆலயத்திற்கு போகிறோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 24/7 வேதமும் கையுமா இருப்பார்கள். ஆனால் எத்தனை பேர் வசனங்கள் படி நடக்கிறார்கள்? எத்தனை பேர் வார்த்தைகளின்படி நடக்கிறார்கள்? நாம் சற்று நிதானத்து கவனிக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய சத்தியத்தில், அவருடைய வார்த்தையிலே நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஏதோ ஒரு வேலைக்காய் நீங்கள் போக வேண்டியதா இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய நபரை சந்திக்க வேண்டியதா இருக்கலாம், ஏதோ ஒரு வேலைக்காய் அப்ளிகேஷன் போட வேண்டிய சூழ்நிலையா இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் அவர் சத்தியத்திலே உங்களையும் என்னையும் நிச்சயம் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். God bless you. Amen. Amen.